இங்க பாரு, நான் உனக்காக ஸ்பெஷல் பெல்ட் தயார் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இத போட்டுக்கிட்டா யாரும் உன்னை டச் பண்ண முடியாது. நீ அயன் மேன் மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுவே. அது எப்படி? அங்க பாரு, மேல ஒரு க்ளோன் பறந்துகிட்டு இருக்கு பாரு. நீ ரெட் பட்டன் பிரஸ் பண்ணினா ஒரு லேசர் பீம் உன் மேல விழும். அப்புறம் நீ கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணா அந்த பீம் இன்விசிபிளா மாறிடும். இந்த க்ளோனு மேல சுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த லேசர் பீமோட கவசம் உன் மேல இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் யாராலையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நீ அயன் மேன் மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்ப. நம்பர் 1 ஜானே, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு குத்து விடு. பாஸ் பாஸ், உங்க பாடிக்கு என்னாச்சு பாஸ்? ஒன்னும் ஆகல. நீ ஜானே குத்தல, நீ லேசரை தான் குத்தனே. இப்ப நீ எதை வச்சு அடிச்சாலும் சரி, இரும்பு காட்ட எதுவா இருந்தாலும் சரி, ஜானுக்கு ஒண்ணும் ஆகாது. ஜானாக போறான். இதுக்கப்புறம் இந்த உலகத்தை நான் கொள்ளையடிக்க போறேன். என்ன நிறுத்த யாராலையும் முடியாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன ஒரு அருமையான கவிதை சொன்னீங்க. கவிதைய சொல்றத விடுங்க, எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்க. அப்படியே உங்களுக்கு காசு வேணுமா? கொடுத்துட்டா போச்சு. இந்தாங்க. மறுபடியும் நீ என்ன ஏமாத்திட்ட. நீங்க எல்லா நகையும் எடுத்து என் கிட்ட கொடுத்துருங்க. நான் உங்க கடையை கொள்ளையடிக்க வந்திருக்கேன். எங்க கடையை நீ கொள்ளடிக்க வந்திருக்கியா? அதுவும் ஆயுதமே இல்லாம உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இதோ இவங்க தான் எங்க கடையோட கார்ட்ஸ். இவங்கள பாத்தியா? இவங்க என்ன இந்த கடையை உன்னை கொள்ளடிக்க விட்டுருவாங்க நினைச்சியா? கார்ட்ஸ், அவங்கள உடைச்சு போடுங்க. அவனோட உடம்பு இரும்பால செய்யப்பட்ட மாதிரி இருக்கு. என்னது இது? நீங்க எல்லாரும் என்ன முட்டாள்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஆக்டிங் பண்றீங்களா? இந்த சின்ன ஆளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு நேரம் ஆகுதா? இருங்க பாக்குறேன். ஒரு வழி பண்றேன். I am Iron Man. ஐயோ, ஆமாண்ணே, நீ அயன் மேன் தான். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நம்பர் 1, நம்பர் 2 எல்லா நகைகளையும் எடுத்துக்கோங்க. சிங்கம் சார், போலாமா? The name is Singam. Inspector Singam. அம்மா ஜோ, கொள்ளடிச்சதெல்லாம் மரியாதை திரும்ப கொடுத்துரு. ஏன்னா இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அப்படியா? உங்களுக்கு முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க சிங்கம் சார். ஏன்னா இப்ப நான் ஒரு சாதாரண ஜான் கிடையாது, நான் ஒரு அயர்ன் மேன். பிரமோதம் பாஸ், பிரமோதம். அருமையான கவிதையை சொன்னீங்க. கவிதையெல்லாம் ஓரமா வை. நான் உன்னை தடுப்பேன். என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கம்பி மோட்டு பத்துல களத்துல இறங்கியாச்சு. உன் திருட்டு வேலையை இதோட நிப்பாட்டிடு, இல்லன்னா நாங்க நிப்பாட்ட வெப்போண்டா. இதோ வர இருடா. Bye bye, see you. ஐயோமா, என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னடா திடீர்னு என்னடா ஆச்சாங்க? அவனோட உடம்பு அப்படியே இரும்ப மாறிடுச்சு பாத்தலோ. இனி கண்டிப்பா அவனை கையால அடிக்கவே முடியாதுடா. நாம ஏதாவது ஒண்ணு யோசிச்சு ஆகணும். என்ன பண்ணலாம்? சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போலாம். ஓடியாடா சீக்கிரம். அட, எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன்.
அட என் உயிர் நண்பர்களே, இந்த மிசைலை எடுத்துட்டு போங்கப்பா. இது இரும்பு, கல்லு, மலை எதுவா இருந்தாலும் சுக்குநூறு ஆக்கிறோம்ப்பா. இது வேற யாருன்னு பாரு. போட்டு பட்லு, நான் இப்போ இன்டர்நேஷனல் பேங்க கொள்ளடிக்க போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா எனக்கு எடுத்து பாருங்க. என்ன தைரியம்டா? இப்பெல்லாம் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியா கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டியா? டாக்டர் ஜட்கா மிசைலோட வந்திருக்காரு பாருங்க. சந்தோஷம் சந்தோஷம். அதையும் விட்டுதான் பாருங்க என்ன நடக்குது பாப்போம். இதோ இப்பவே விடுறேன், இருப்பா. ஓஹோ, ரிட்டர்ன் வருது பாருங்க. சீக்கிரம் வந்துடுறா டோடோ. விட்டுறாதீங்க. எங்க போறா? கீழே போடா. நான் என் சயின்ஸ் மேல ஆணையா சொல்றேன்ப்பா. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. இப்ப நாம அந்த ஜானை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையே. அவனை எந்த ஆயுதத்தாலையும் எந்த வெப்பனாலையும் எதுவும் செய்ய முடியல போல இருக்கு. காஜா காஜா, என்னோட இருதவத்தை எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த அளவுக்கு ஒரு திடகாத்திரமான மனுஷனை நான் பார்த்ததே இல்லைங்கப்பா. ஏதாவது ஒரு யோசி ஆகணும். டாக்டர் ஜட்கா ஜான் ஸ்ட்ராங்கா மாறிட்டான் தெரிஞ்சிருச்சுல. அதனால நாம இப்ப புதுசா ஏதாவது யோசிக்கணும். யோசிக்க இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவனோட பாடிக்குள்ள ஏதோ ஒரு கவசம் ஒளிஞ்சு இருக்கு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அத நாம தேடி ஆகணும். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா. என்கிட்ட ஒரு கெமிக்கல் பாம் இருக்கு. எங்க இருக்குப்பா? அது எங்க போச்சு? இத யூஸ் பண்ணா அவன் மேல ஏதாவது கவசம் இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிரும்பா. நகரத்தை பூரா உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, பாத்தீங்களா? அந்த ட்ரோன்ல இருந்து ஏதோ ஒரு லேசர் வருது. அதுதான் ஜானை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குப்பா. அந்த ஜானு கிட்ட எந்த பவரும் கிடையாது. அது அந்த ட்ரோன்ல இருந்து தான்ப்பா வந்துகிட்டு இருக்கு. எப்படி? இப்பவே அவனுக்கு என்ன பண்ற பாருங்க. இருப்பா இரு. அந்த ட்ரோனோட கவசம் இன்னும் அவனோட பாடி மேல இருக்குதுப்பா. அப்ப என்னதான் பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாதா ஐயா? சீக்கிரமா ஒரு ஐடியாவை சொல்லுங்க ஐயா. ஐடியா. ஜான், ரொம்ப நேரமா நீ எனக்கு போன் பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்லாமலே இருக்க. இப்ப நான் ரெடியா இருக்கேன். கையில கிளவுஸ் போட்டு ரெடியா இருக்கேன்டா. நீ எங்க இருக்கேன்னு சொன்னதும் நேரா வந்து குத்துன்னு குத்தி உன்னை பிச்சு போட்டு வாண்டா பிச்சு. அப்படியா? சரி, நான் இங்க மால் கிட்ட தான் நின்னுகிட்டு இருக்கேன். நீ நேரா இங்க வா. நான் எங்கேயும் போக போறது இல்ல. நீ வர வரைக்கும் நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கோ வாங்கோ, இவர்தான் ஜான் த அயர்ன் மேன். இவருக்கு திருடுறது மட்டும்தான் முக்கியமான வேலை. பக்கத்துல இருக்கிற பேங்க், ஜுவல்லரி எல்லா இடத்துலயும் போய் திருடிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் முக்கியமான வேலை. ஆமா ஆமா, என் பேங்கையும் கொள்ளை அடிச்சுட்டான். ஆமா, என்னோட கடையும் கொள்ள அடிச்சுட்டா. ஆமா என்னோடதும் கூட. அவனை விடாதீங்க. எப்படிப்பா அவனை அடிக்க முடியும்? அவனுக்கு தான் அடியே பட மாட்டேங்குது. இருங்க, பொறுமையா இருங்க. எல்லாரும் இந்த ராட வாங்கி அதுல போய் அடிங்க. இதுல அடிச்சா மட்டும்தான் அவனுக்கு அடி விழுகும். முயற்சி பண்ணா கூட்டிக்கிட்டு வெற்றி வந்து கிடைக்குங்க. வாங்க வாங்க, முயற்சி பண்றவங்களுக்கு தோல்வி இருக்காதுன்னு வாங்க. வந்து பாருங்க. தம்பி, டயலாக் போர்ஷனை சீக்கிரமா முடிச்சீங்கன்னா எங்க ஆக்ஷன் பிளாக் ஆரம்பிக்க கொஞ்சம் வசதியா I am ready.
வாங்க அடிச்சு பாருங்க. ஓடுங்க, விடாதீங்க, அடிங்க அவனை. ஏங்க பிரேக் எடுக்காதீங்க, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருங்க. என்னோட கவசம் எங்க? ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதை காணுமே, எங்க போச்சு? எங்க இருக்கு? தம்பி உங்க ட்ரான் பறந்து போய் 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நீங்க அடி வாங்குறது மட்டும் தான் முக்கியமான வேலையா இருக்க போகுது. பாஸ் பாஸ் சிங்கம் சார் சொல்லியிருக்காரு முயற்சி பண்றவங்களுக்கு தோல்வியே இருக்காதுன்னு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.